இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் முருகன்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பகல் அறியான் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தின் கதைக்களம் ஒரு இரவில் நடக்கக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு. கதாநாயகன் வெற்றி சென்னையில் உள்ள கார் கேரேஜில் வேலை பார்த்து வராரு. அந்த கேரேஜை அவரது நண்பன் நடத்தி வர்றாரு. அந்த கேரேஜில் பல போதைப்பொருள் கைமாற்றங்கள் நிகழ்ந்து வருது. வெற்றி கதாநாயகியான அக்ஷராவை காதலித்து வந்த நிலையில அன்று இரவு அவளுடன் ஊரை விட்டு போவதா திட்டம் தீட்டுறாரு. போதைப்பொருள் பரிமாற்றத்திலும் சிக்கலும் அதே இரவு ஏற்படுது. இதனால காரணம் இல்லாமல் ஒரு கும்பல் வெற்றியை துரத்தி கொண்டு போகுது. இந்த இரவு போராட்டத்திலிருந்து வெற்றி தப்பித்தாரா? வெற்றியை ஏன் அந்த கும்பல் துரத்துது? அக்ஷராவை களம் பிடித்தாரா? இதான் அந்த படத்தோட மீறி கதையே. கதாநாயகன் நடித்திருக்கும் வெற்றி படத்துல குறைந்த வசனத்தை பேசி கண்களின் மூலமே நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. கதாநாயகியான அக்ஷரா கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. சைலண்டாக நடித்த முருகன் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தின் பாடல்கள் கேட்கணகமாக இருக்கு. பின்னணி இசையில மிரட்டு இருக்கிறாரு விவேக் சாரா. படம் முழுவதும் இரவில் நடப்பதால் அதை திறமையாக கையாண்டிருக்கிறாரு அபிலாஷ். இயக்குனர் முருகன் ஒரு குறிப்பிட்ட இரவில் 2 நபர்களை சுற்றி நடக்கும் ஒரு ஹைபர்லிங்க் கதையை மையமாக வைத்து இயக்கியிருக்கிறாரு. 2 கதாபாத்திரங்களும் ஒருவரை அறிந்திருக்கவில்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரே மாதிரியான கதை பின்னணி இருக்கு. ஹைபர்லிங்க் கதைக்களம் எடுத்து இருந்தாலும் படத்தின் திரைக்கதையில் குழப்பி தள்ளியிருக்கிறாரு. படத்தின் கிளைமாக்ஸ் வரும் வரை படத்தின் கதையை நாம் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை நிலவுது. இது மக்களிடையே சலிப்பை ஏற்படுத்துது. காட்சிகள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டது போல் அங்கும் இங்கும் விலகி நிற்குது. இந்த கதையை இன்னும் எளிமையாக அனைவரும் புரியும் வகையில் இயக்கியிருந்தால் படம் மக்களால் ரசிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம்.